ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் அர்ஜுனா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டடி சர்க்கிள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6 மணி ஆர்டிகல் சீரிஸ் கீழே சிஏஜி தொடர்பான ஆர்டிகல்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க பார்ப்போம். நார்மலாக சிஏஜி பற்றி என்ன அதுலேருந்து இது வரைக்கும் நம்ம அரசியலமைப்பில் சொல்லியிருக்காங்கன்னா ஆர்டிகல் 148லேருந்து 151 வரைக்கும் சிஏஜியை பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதில் நம்ம ஃபஸ்ட்டு ஆர்டிகல் பாருங்கள். ஃபஸ்ட்டு சிஏஜினா யாருன்னா இந்தியாவின் கணக்கு மற்றும் தணிக்கை அதிகாரின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த போஸ்டிங்கை பற்றி தான் ஆர்டிகல் 148 சொல்லுது. ஓகேங்களா? இந்தியாவின் கணக்கு மற்றும் தணிக்கை அதிகாரியோட பதவி என்ன, அந்த பதவியோட அம்சங்கள் என்ன அப்படிங்கிறது தான் சொல்லுது. ஓகே, நம்ம இந்தியாவோட கணக்கு மற்றும் தணிக்கை அதிகாரியை நம்ம என்ன சொல்லுவோம்னா பப்ளிக் பர்ஸ் ஆஃப் கார்டியன் ஆஃப் தி பப்ளிக் பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பொது நிதியின் பாதுகாவலன். அதாவது சிஏஜி தான் இப்போ இந்தியாவில் ஏதாவது ஒரு ஊழல் நடக்குது அப்படின்னா அது சிஏஜியால் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? ஏன்னா அவங்க கணக்கு வழக்க பார்க்கையில அந்த இது தெரிஞ்சிடும். ஓகேங்களா? அது எல்லாமே சிஏஜி தான் கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட்டு சிஏஜி வந்து ஒரு பவர்ஃபுல்லான போஸ்டிங்காக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஸ்டேட்டுக்கும் சரி சென்ட்ரலுக்கும் சரி ஒரே ஒரு சிஏஜி தான் ஒருங்கிணைந்த தணிக்கைத்துறை அதிகாரியாக தான் அது இருக்கும். ஓகேங்களா? அதாவது சென்ட்ரலுக்கு தனியாக ஃபினான்ஸ் மினிஸ்டர், ஸ்டேட்டுக்கு தனியாக ஃபினான்ஸ் மினிஸ்டருங்கிற மாதிரி இருக்கிற அப்படி கிடையாது. சிஏஜினா இந்தியாவுக்கும் அதே சிஏஜி தான், தமிழ்நாட்டுக்கும் அதே சிஏஜி தான். ஓகேங்களா? அதே மாதிரிக்குள்ள இப்போ எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா மாநில தேர்தல் ஆணையம், மத்திய தேர்தல் ஆணையம்னு இருக்குது. ஆனால் மாநில தேர்தல் ஆணையம் எப்படின்னா அவங்களால பஞ்சாயத்து எலெக்ஷன் மட்டும்தான் நடத்த முடியும். ஆனால் மத்தியில் இருக்க தேர்தல் ஆணையத்தில் எல்லாமே நடத்த முடியும். அதாவது ஒருங்கிணைந்த தேர்தல் ஆணையம் சொல்லுவாங்க. அதுதான் ஸ்டேட்டுக்கும் சரி சென்ட்ரலுக்கும் சரி அப்படி. ஓகேங்களா? அதே மாதிரி தான் சிஏஜி ஒருங்கிணைந்த தணிக்கைத்துறை அதிகாரி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இது பாலிட்டி கிளாஸில் தெளிவாக நடத்தியிருக்கோம். நீங்கள் மறக்காமல் போய் பாருங்கள் கூட்டாட்சி லெசனில். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், ஆர்டிகல் 149 என்ன சொல்லுதுன்னா சிஏஜியோடைய கடமைகள் மற்றும் அதிகாரங்களை பற்றி சொல்லுது. அதாவது அவங்களுடைய கடமைகள் என்ன, அதிகாரங்கள் என்ன, அது எல்லாத்தையும் சொல்லுது ஆர்டிகல் 149. ஆர்டிகல் 150 என்ன சொல்லுதுன்னா சிஏஜி வந்து என்ன ஸ்டேட்டுக்கும் சரி சென்ட்ரலுக்கும் சரி அவர் தான் ஆடிட்டிங் எல்லாமே ரெடி பண்ணுவார். அதை குடியரசுத் தலைவர்கிட்ட ஒரு வாட்டி ஓகேவா, அவர் அந்த ஸ்ட்ரக்சர் ஓகேவா, அந்த இது ஓகேவா அப்படின்னு கேட்டுக்கிறது ஆலோசனை கட்டாயம். அந்த இதான் ஆர்டிகல் 150. ஆர்டிகல் 151 என்ன சொல்றதுன்னா மாநிலங்கள் மற்றும் மத்திய பகுதிகளின் கணக்குகளை பார்வையிட்டு சபையில் அறிக்கை சமர்ப்பிக்க சிஏஜியுடைய கடமை. அதாவது எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு அந்த இதை என்ன பண்ணா அறிக்கை வந்து சமர்ப்பிக்கணும் யார்கிட்ட, குடியரசுத் தலைவர்கிட்ட. அதான் ஆர்டிகல் 151 சொல்லுது. நெக்ஸ்ட் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நேற்று இந்த 2 ஆர்டிக்கலை இது பண்ணிட்டோம், ஸ்கிப் பண்ணிட்டோம், அதை பார்த்துருவோம். ஆர்டிகல் 175 என்ன சொல்லுன்னா சட்டமன்றத்துக்கு ஆளுநர் உரை. ஓகேங்களா? சட்டமன்றத்துக்கு ஆளுநர் தான் உரையேற்றுவார். அதை பற்றி சொல்கிறது ஆர்டிகல் 175. ஆர்டிகல் 177 என்ன சொல்லுதுன்னா சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களுடைய உரிமைகளை பற்றி சொல்லுது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி கண்டினியூஸாக ஆர்டிகல்ஸ் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம அர்ஜுனா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டடி சர்க்கிளை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் 1 வீக்கில் ஷெட்யூல் ரெடி ஆயிடும். நம்ம குரூப் ஒர்க்கு அதுபடி நம்ம போக ஆரம்பிச்சிடலாம். ஆல்ரெடி ஹிஸ்ட்ரி கிளாஸ் பாதி டீச் பண்ணியாச்சு. அதே மாதிரி